வணக்கம். எல்லைப்புறங்களில் இராணுவ வீரர்கள் மேற்கொள்ளும் அந்த பாதுகாப்பு நடவடிக்கையின் மூலம்னா நம்ம நாட்டுக்குள்ளே சேஃபாக இருக்க முடியுது. கரெக்டாக நம்ம நாட்டுக்குள்ளே இன்றைக்கி ஒரு தியேட்டருக்கு போயிட்டு வரோம், ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு வரோம்னா அங்கே நிம்மதியாக நம்ம போயிட்டு வர முடியுதுன்னா அதுக்கு காரணம் இராணுவ வீரர்கள் நம்ம நாட்டை பாதுகாக்கிறது மூலமாக. அப்படிப்பட்ட இராணுவ வீரர்களுடைய உயிரிழப்பை இங்கே கொண்டாடுற ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா, அது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமான கூட்டம். அப்போ ஒரு குடிமகன் நாம் என்ன செய்யணும்? எல்லைப்புறங்களை பாதுகாத்து நமக்கு பாதுகாப்பு கொடுக்குற அந்த இராணுவ வீரர்களுக்கு நம்ம செய்யும் கடமை என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவங்க எல்லைப்புறங்களில் நாட்டின் எதிரிகளை எதிர்த்து நிற்கிறாங்க. நம்ம நாட்டுக்குள்ளே நாட்டுக்கு எதிரான துரோகிகளை எதிர்த்து நிற்கணும். இது நம்மளுடைய கடமை. அப்போ நாம் என்ன செய்யணும்? இந்த விதமான கருத்துக்கள் தெரிவிக்கக்கூடிய நபர்கள் நாட்டுக்கு உள்ளேயும் இருக்காங்க, நாட்டுக்கு வெளியேவும் இருக்கிறாங்க. சரியா? நாட்டுக்கு உள்ள இருக்கக்கூடிய இந்த மாதிரியான துரோகிகளை எப்படி நம்ம கண்காணித்து அவர் மேல் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளணும், நாட்டுக்கு வெளியே இருந்து இந்த மாதிரி கருத்துக்கள் தெரிவிக்கக்கூடிய நபர்கள் மீது என்ன மாதிரியான நடவடிக்கைகள் நம்ம மேற்கொள்ளணும். ஃபர்ஸ்ட் இடத்துல நாட்டுக்கு உள்ளே இருக்காங்களே அவங்கள என்ன செய்யணும், இது ரெண்டு பேரையும் நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர்லாம் இருக்காங்க இல்லையா, அதில் இந்த மாதிரி கருத்து தெரிவிக்கிறாங்க இல்லையா, அவங்கள பற்றியான போதுமான தகவல்களை சேகரிங்க. அவங்களுடைய புகைப்படம், அவங்க எந்த இடத்த சேர்ந்தவங்க, அவங்களுடைய அந்த ஃபேஸ்புக் லிங்க் இருக்கு இல்லையா, அந்த ப்ரொஃபைல் லிங்க், அந்த ப்ரொஃபைல் லிங்க்கில் ட்விட்டரோடது அந்த ப்ரொஃபைல் ஐடி, அந்த ஐடி அதிகபட்சமான தகவலை எடுங்க. அவங்க அதுக்கு முன்னே என்ன மாதிரியான பதிவுகள்லாம் போட்டிருக்காங்க, அந்த தகவல்களில் என்ன மாதிரி தேச விரோத நடவடிக்கைகள் அவங்க ஈடுபட்டிருக்காங்க, என்ன மாதிரி தேச விரோத கருத்துக்களை அவங்க பரப்பியிருக்காங்க, இந்த தகவல்கள் ஒட்டுமொத்தமாக எடுங்க. யாரை? நாட்டுக்கு உள்ளே இருக்கிறாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, அந்த நபரை பற்றியான முழு தகவலையும் சேகரிங்க. இதை தாண்டி சில கல்லூரிகள் பேராசிரியர் இருக்காங்களே, ஏன்னா கல்லூரி பேராசிரியர்கள் தான் பெரும்பாலும் இந்த பிரிவினைவாத கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்குறாங்க. எடுத்துக்காட்டு இந்த லயோலா கல்லூரி மாதிரியான கல்லூரிகள் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் பிரிவினைவாத கருத்துக்களை மாணவர்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வேலைகளை பார்க்குறாங்க. நீங்கள் அந்த மாதிரி நபர்களையும் சரி, அதாவது வேலை பார்க்கும் இடத்துல ஆரம்பித்து கல்வி கூடங்கள் வரைக்கும் யார் யாரெல்லாம் இந்த மாதிரி பிரிவினைவாத கருத்துக்களை உங்கள்கிட்ட வந்து சேர்க்க விரும்புகிறாங்களோ அந்த மாதிரி நபர்கள் என்ன மாதிரியான வேலைகளை ஈடுபடுறாங்க அந்த தகவலையும் சேகரிங்க. உங்களை சுற்றி எந்த இடத்துல அந்த நபர்கள் இருந்தாலும் அந்த நபர்களை பற்றியான முழு விவரங்களை எவ்வளோ தூரத்துக்கு அதிகப்படியான தகவல்களை அவங்க பற்றி திரட்ட முடியுமோ திரட்டுங்க. அந்த தகவல்களை இப்போ திரட்டி வச்சு என்ன செய்யணும்? தேசத்துக்கு உள்ளே இருந்து கருத்துக்களை பரப்புகிறாங்களே அந்த நபர்களை என்ன செய்கிறது? ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம சொல்கிறோம், இது இன்ஃபோசிஸ்ன்ற நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய நபராக இருக்கிறாரு. ஏன்னா பெரும்பாலும் இந்த ஐடி செக்டரில் 70-80,000 சம்பளம் வாங்கிட்டு இந்த கொழுப்பு எடுத்து போயிருக்கான் பார்த்தியா, அவன் வந்து அந்த மாதிரி கருத்துக்களை பரப்பிட்டு இருக்கான். அவனை ஃபஸ்ட்டு அந்த நிறுவனத்தை விட்டு வெளியே அனுப்பணும். அப்போ தான் அவன் நாடுமே என்னென்னு கொஞ்சமாக உணர்வான். நான் சொல்கிறதுக்கு புரியுங்களா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த நிறுவனம் அவன் எந்த நிறுவனத்தில் வேலை பார்க்குறான்னு கண்டுபிடிக்கும். அந்த நிறுவனத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு அவருடைய இமெயில் ஐடி, அவங்களுடைய தொடர்பு இமெயில் ஐடி, அந்த தொடர்பு இமெயில் ஐடிக்கு நீங்கள் அந்த நபரை பற்றின முழு விவரத்தையும் அனுப்பி இந்த தேச விரோத கருத்துக்கள் இப்படி பரப்புறதாகவும் அதுக்கு தகுந்த உரிய நடவடிக்கை எடுக்க சொல்லி நீங்கள் இமெயில் பண்ணுங்கள். அந்த இமெயில் பண்ணும்போது கீழே ஒரு விஷயத்தை தெளிவாக மென்ஷன் பண்ணுங்கள். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த புகாரின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படலைன்னா நாங்கள் இந்த புகாரை அப்படியே 20 நாட்களுக்குள்ளாக பிரதமர் அலுவலகத்துக்கு அனுப்பி வைப்போம் சொல்லியிருக்கு. இல்லை நாட்டுக்கு வெளியே இருக்காரு அந்த நபர், ஒரு சவுதி அரேபியாவில் வேலை பார்க்குறாரு, சிங்கப்பூரில் வேலை பார்க்குறாரு, ஆனால் அங்கே உட்காந்துட்டு வாய் திமிராக பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த நபர்களை பற்றியான தகவல்கள் இருக்கு இல்லையா, அதை சேகரித்து அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் இருக்கு இல்லையா, அந்த தூதரகத்துக்கு தூதரக அதிகாரிகளுக்கு அந்த தகவல்களை கொண்டு போய் சேருங்க. அதாவது இந்த நபர் இந்த நாடுகளில் வேலை பார்க்கக்கூடிய இந்த நபர் தொடர்ந்து இந்த விதமான நம்ம நாட்டுக்கு எதிரான தேச விரோத கருத்துக்களை பரப்புறாரு, இவர் மீது தூதரக ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு முழு ஆதாரத்தையும் அனுப்புங்க. அதை எங்கே அனுப்பணும் நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த வெப்சைட் இருக்கு இல்லையா, இது வந்து நம்மளுடைய வெளியுறவுத்துறை இருக்கு இல்லையா, அதனுடைய வெப்சைட். இதில் உங்களுக்கு உலக நாடுகளுடைய ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, உலக நாட்டில் எங்கெங்கெல்லாம் நம்மளுடைய இந்திய தூதரகம் அமைஞ்சிருக்கு அவங்களுடைய முழு தகவலும் இங்கே கிடைக்கும். எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் சவுதி அரேபியா கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு யாரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணணும், அதுக்கான இமெயில் ஐடி என்ன, அதுக்கு நீங்கள் எப்படி புகார்களை அனுப்பணுன்ற விவரம் உங்களுக்கு கிடைக்கும். எடுத்துக்காட்டுக்கு இது ரியாத்தில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்துக்கான வெப்சைட். ஓகே, இதில் உங்களுக்கு போதுமான இமெயில் ஐடி கிடைச்சிருக்கா? இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் அந்த நபருக்காலே அந்த குறிப்பிட்ட நபரை பற்றியான முழு விவரத்தை இங்கே அனுப்புங்க புகாரோடு சேர்த்து. சரிங்களா?
சப்போஸ் நீங்கள் அந்த நாடுகளில் வேலை பார்க்கக்கூடிய நபராக இருந்தனா அங்கேயே உங்களுக்கு டெலிஃபோன் நம்பர்ஸ் இருக்குது. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி புகாரை தெரிவிங்க. இது நம்முடைய கடமை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் புகார்களை தெரிவிக்கும் போது என்ன செய்வாங்க இந்திய தூதரகம்னா, அங்கேருந்து அவங்கள நாடு கடத்தி இங்கே கைது செஞ்சு தேச விரோத கருத்துக்களை பரப்புறதுக்கு எதிரான குற்ற நடவடிக்கைகள் ஈடுபட்டதுனால விசாரணை ஆரம்பித்து உரிய தண்டனை அவங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ நாம் 2 விதமாக பார்த்தோம். அதாவது நாட்டுக்குள்ளே என்ன மாதிரி நபர்கள் செயல்படுறாங்க, நாட்டுக்கு வெளியே இருக்கவங்க எப்படி செயல்படுறாங்க, அவங்களுக்கு எதிராக நம்ம என்ன நடவடிக்கை எடுக்கணும். இந்த 2 நடவடிக்கைகள் நமக்கு தீர்வு கிடைக்கல, ஒரு 20-25 நாளில் தீர்வு கிடைக்கல அப்படின்னா அந்த புகார் நீங்கள் அனுப்புன அந்த புகார் இருக்கு இல்லையா, அந்த புகாரை எடுத்துக்கிட்டு நம்மளுடைய பிரதமர் அலுவலகம் இருக்கு இல்லையா, அதுக்கு நீங்கள் அனுப்புங்க. அங்கே நீங்கள் அனுப்புனீங்கன்னா அங்கே 100% உங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்கும். அதுக்கு நான் எங்கே போகணும்? சரியா? அந்த புகார்களை நீங்கள் அனுப்புறதுக்கு இந்த வெப்சைட் போகணும். அதாவது CBGRAMS இருக்கு இல்லையா, இந்த வெப்சைட் போகணும். இதுக்கு நீங்கள் pgportal.gov.in இதுக்கு போனீங்கன்னா இங்கே நீங்கள் புகார்களை அனுப்புறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் ஒரு சைன்அப் பண்ணிவிட்டு நீங்கள் புகார்களை நான் இது விதமாக அந்தந்த நிறுவனங்களுக்கு தெரிவித்தேன், அந்த நிறுவனங்கள் சரியான நடவடிக்கை எடுக்கலை, அந்த நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி நீங்கள் புகார்கள் அனுப்பலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த அதிகாரி அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய நபர் இல்லை, அந்த நிறுவனத்தின் மீதே நீங்கள் புகாரை தெரிவிங்க. ஏன்னா அந்த நிறுவனங்கள் தேச விரோத கருத்துக்களை பரப்பக்கூடிய நபர்களுக்கு வேலை கொடுத்துருக்காங்க. அது வேலை கொடுத்து அவங்களை அங்கீகாரம் பண்ணி வச்சிருக்கிறதுனால இந்த விஷயம் நடக்குதுன்னே சொல்லி நீங்கள் பரப்புங்க. அப்போ தான் அந்த நிறுவனத்தின் மீது ஆக்ஷன் எடுப்பாங்க. பதிவோட இறுதியில் இது பாருங்க, நான் இந்த யூடியூப் சேனல் இருக்கு இல்லையா, அதை நான் ஆரம்பித்த நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இளைஞர்கள் மாணவர்கள் உண்மையை சரியாக தேடி கண்டுபிடிக்கணும், அதுக்காக தான் ஆரம்பித்தேன். ஆனால் எனக்கு என்ன வருத்தம்னு கேட்டிங்கன்னா, இந்த தீவிரவாத தாக்குதல் நடத்துச்சு இல்லையா, அந்த நடத்திய அந்த தீவிரவாதியினோட வயது 22 தான். எல்லா இடங்களிலும் தீவிரவாத தாக்குதல் நடத்தக்கூடிய கூடியவர்களுடைய வயது இருக்கு இல்லையா, அது 20, 22 தான். அது ஏன் அந்த வன்முறை நோக்கம் ஈஸியாக அவங்களுக்கு போகுது? அவங்க ஏன் அது தங்களோட உயிரை கொடுத்து அதை செய்ய விரும்புகிறாங்க கேட்டிங்கன்னா, அதை நல்லா ஆராய்ச்சி செஞ்சிங்கன்னா சைக்காலஜிக்கல் ப்ரொஃபஸர் சொல்கிற என்ன கேட்டிங்கன்னா, முதல் அந்த மாணவர்கள் இருக்காங்களே, அந்த இளையவர்கள் அவங்களுக்கு பதற்றத்தையும் பயத்தை உருவாக்குறாங்க. மொழி கொண்டு, இனம் கொண்டு, ஜாதி கொண்டு, மதம் கொண்டு ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுடைய சமூகம் ஏமாற்றப்படுவதாகவும் அவங்க சமூகம் பாதிக்கப்படுவதாகவும் அதுக்கு தீர்வு ஆயுதம் ஏந்திரம் தான் அப்படின்ற ஒரு வன்முறை கலாச்சாரத்தை கடைசி அவங்க மனசில் பதிக்கிறாங்க. அதுக்கு முன்னுக்கு அந்த சின்ன பிள்ளைய மனசில் பதற்றத்தையும் பயத்தை உருவாக்குறாங்க. அந்த பதட்டம் பயம்தான் அவங்கள ஆயுதம் ஏந்த தூண்டுது. அது விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது சைக்காலஜிக்கல் ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த விதமாக தீவிரவாத நடவடிக்கை மேற்கொள்கிற சிறு வயது இருக்காங்களே அந்த இளையவர்கள், அவங்களுக்கு தாங்க மேற்கொள்கிற அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அதில் முழு தீர்வே தெரியாது. அவங்க எந்த தீர்வை நோக்கி அவங்க நகர்றாங்கன்னே தெரியாது. ஒரு அன்டெவலப்மெண்ட், அதாவது அவங்க முழுவதுமாக அதில் விஷயம் புரியாமையே இந்த வேலையை செய்கிறாங்க அப்படின்றது 100% உண்மை. நான் என்ன உங்களை சொல்கிறேன் கேட்டீங்கன்னா, இந்த வயது இருக்கீங்க இல்லையா, இந்த 16லேருந்து ஒரு 25-28 வயசு, அதுக்குள்ள எந்த தூய இனவாதம், மொழிவாதம், ஜாதியவாதம் இந்த மாதிரி விஷயம் இருக்கு இல்லையா, அது எதுக்குள்ளேயும் போகாதீங்க. நீங்கள் இந்த வயசில் எதை தேடி படிக்கணும்னா அறிவியலை தேடி படிக்கணும். ஆன்மீகத்தை பகைக்கக்கூடாது. ஏன்னா ஆன்மீகம்ன்றது ஒரு 60-70 வயசுல நமக்கு புரியவே செய்யும். ஒரு 40 வயசுல தான் அது என்னன்றது நம்ம புரிஞ்சுக்கிற பக்குவமே வரும். அது வரைக்கும் நீங்கள் ஆன்மீகத்தை பற்றி பேசவே பேசாது. அறிவியல், பொருளாதாரம் இதை நோக்கி நகரு. யாராவது ஒருத்தர் மதத்துக்கு வா, மொழிக்கு வா, இனத்துக்கு வா, ஜாதிக்கு வான்னு கூப்பிட்டானா அவன் தான் உன்னையும் உன் குடும்பத்தையும் கெடுக்க போகிறான். நான் சொல்கிறது புரியுதுங்களா? எனவே மாணவர்கள்ட்ட நான் கேட்டுக்கிறது என்னன்னா, உங்கள் மனசில் பிரிவினை விதைக்கிற ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம். உண்மையிலே நாட்டில் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம்னா சேர்ந்துருங்கன்னு சொல்கிறதான். அது வீட்லேயும் சரி நாட்டிலையும் சரி, சேர்ந்துருங்கன்னு சொல்கிறதா ரொம்ப ரொம்ப கஷ்டம். நாமெல்லாம் ஒரு இந்தியர்கள் சேர்ந்து நில்லுங்க. இது நம்ம நாடு, இதனோட புனிதத்தை காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய கடமை. அதற்கு இராணுவ வீரர்கள் மீதான தாக்குதல் இருக்கு இல்லையா, அதை கொச்சப்படுத்தக்கூடிய நபர்களை சிறைக்கு அனுப்ப வேண்டியது நம்மளுடைய முதல் கடமை. நன்றி.